தந்த தெய்வமே உம்மை போல தேவனை பூமி தந்த தெய்வமே. Hallelujah, 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 sodarigarabana hallelujah, shabana garabana shantuni sibana borabana shakura hallelujah, 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 oh glory, 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 hallelujah. எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மந்தை பெருகுவது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். நிச்சயமாக இந்த ஆண்டில நம்முடைய சபையானது பல மடங்காக பெருக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். மந்தை பெருகுவது போல பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் இடத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் அதை செய்கிற தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு வாக்கு பண்ணுகிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 36ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னால், தேவனுடைய கிருபையை குறித்தும் நம் தேவனுடைய ரட்சிப்பை குறித்தும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த அதிகாரத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நம்மளுக்கெல்லாம் வாக்குத்தத்தம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா, 1ஆம் தேதி ஆனாச்சுன்னா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கப்படும். சபைக்கு கொடுக்கப்படும், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். வாக்கு ஏன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொன்னா அதை நிறைவேற்றுவதிலே வல்லவராகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வாக்கு உங்களுக்கு கொடுக்கிறார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சும்மா நம்மள மாதிரி இல்ல, போற மக்களை பேர் சொல்லிட்டு போயிடல, நான் செஞ்சுனேன் அப்படி சொல்லிட்டு போறது இல்ல. அவர் ஒரு வாக்கு பண்ணிட்டாரு சொன்னா அதை நிறைவேற்றுவதிலே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இல்லையா? இஸ்ரவேலருக்கு அவங்க விடுதலையாக்கி கொண்டு 430 வருடங்கள் கழித்து அவர்கள் செய்வாங்க. 400 வருடங்கள் கழித்து அவங்க வெளியே கொண்டு வருவேன்னு சொன்ன தேவன் கொண்டு வந்தார். இல்லையா? மறக்கவே மாட்டார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருபோதும் மறக்கவும் மாட்டாரு, அதை மாற்றும். இல்லையா? கர்த்தர் நல்லது. அப்படி அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களில் மந்தை பெருகுவது போல உங்கள் மனுஷரை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னா அது நிச்சயமாக ஆண்டவர் செய்வாரு, அதை செய்யும். இது மாத்திரம் அல்ல, இந்த 36ஆம் அதிகாரத்திலே நீங்க அநேக வாக்குத்தத்தங்களை பார்க்க முடியும். 24வது வசனத்தை எடுங்க. 24வது வசனம் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு, எத்தனை ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க. நான் உங்களை நான் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். 24 பக்கம் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்களை தேசத்துக்கு கொண்டு வருவேன், உங்கள் மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன், புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன். இந்த தேசத்தை 29 பார்க்கிறோம். இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அது கடைசி அந்த 36வது வசனம் கடைசியா சொல்றாரு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற காரியங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமாக என்ன செய்வாரு? இதை செய்ய கொடுப்பவராக இருக்கிறார். அப்படியே சொல்லிக்கிட்டு வந்து ஆண்டவர்
ஒரு காரியத்தை 37வது வசனத்துல வைக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும். நான் இப்ப சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் அனுக்கிரகம் செய்யும்படி தான் நான் இதை உங்களுக்கு செய்தபடிக்கு அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், ஆவியை கொடுப்பேன், உங்களை தேசத்துல நாட்டுவேன், சேர்க்க பண்ணுவேன், அப்புறம் உங்களுக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன், பாழாக்கப்பட்ட தேசத்தை பதிலாக அது பயிரிடப்படும், பாழாய்கள் ஏதை தோட்டத்தை போல இருக்கும், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் எல்லாம் சொன்ன ஆண்டவர் 37வது வசனம் அந்த இது வருகின்ற பொழுது என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண, சொல்லுங்க சத்தமா, விண்ணப்பம் பண்ண வேண்டும். இப்ப இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் இதை செய்வேன், ஆனா எல்லாம் நீங்க என்னிடத்துல என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்க இதை செய்யுங்கன்னு கேட்கணும். பொதுவா பாருங்க, லியாச்சி வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் வாக்கு மாற மாட்டாரு. இப்ப சொன்னதை எப்படியும் செய்தே முடிப்பார், அது கண்டிப்பா செய்து முடிப்பார். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நான் செய்வேன், ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீங்க விண்ணப்பம் பண்ணணும். நீங்க விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது இதெல்லாம் செய்வேன். அப்போ பாருங்க, இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. நல்லா கவனிக்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது இல்லை என்று நினைக்கிறோம். புரியுதா? வாக்கு கொடுத்துட்டாரு, வாக்கு கொடுத்தாருக்காக நான் ஜெபிக்காம இருக்கலாம். அதான் சொல்லிட்டார்ல, ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல, பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார்ல, வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லிட்டார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, நான் உன்னை நீ வற்றாத நீர்வூற்றை போல இருப்பேன்னு சொல்லிட்டார்ல. அப்படி எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நம்ம ஜெபிக்கிறது கட்டாயம் இல்லையே. அதான் அவர் சொல்லிட்டார்ல, சொன்னதை செய்யறத சரியாக செஞ்சு கொடுப்பார்ல. வாக்கு தந்தவர் என்ன செய்வாரு? அதை விட்டுற மாட்டார்ல. அப்படி எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அப்போ வாக்கு கொடுத்துட்டா ஜெபிக்க வேண்டியது இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அவர்தான் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஏதோ ஜெபத்தை எல்லாம் தேவையில்லாத ஆக்கிடுச்சு. இப்ப ஜெபம் பண்ணவே வேண்டியதில்லை, வாக்கு தத்தத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டே நடந்துட்டா போதும். அதை குறித்து நாம் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஒரு வீடு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு வச்சு, ஒரு சகோதரிக்கு வீடு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டாரு. நம்ம ஜெபம் பண்ணது தேவையா? ஆண்டவரே எனக்கு நீ சொல்லிட்டீங்க, அதனால இனிமே நான் வீட்டை பத்தி கவலைப்பட போறதில்லை, பேசாம இல்லாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, உனக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பேன், ஜெபம் பண்ணு, உனக்கு நல்ல ஆசீர்வாதம் நல்ல வேலையை கொடுப்பேன், ஜெபம் பண்ணு, நீ என்கிட்ட கேளு, நான் செய்வேன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. வாக்கு கொடுத்ததே ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறாரு, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மந்தையை குறித்து ஜெபிக்க வேண்டும். ஆத்துமாக்களை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். 21 நாள் ஜெபம், 40 நாள் ஜெபம் போட்டு ஜெபிக்கணும். ஜெபம் ஆண்டவரே எனக்கு கொடுங்க, மந்தை பெருகுவது போல பெருகப்பட்டு தேவைகளை சந்திங்க, பெருகப்படுங்க சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் தாம் சொன்ன வாக்கு தத்தத்தை உடனே நிறைவேற்றிக் கொண்டு, இல்லன்னா என்ன செய்யும்? நிறைவேற்றாம இருக்க மாட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அது என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார். ஆனா ஒரு பாட்டு, பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டாரே, பொய் சொல்ல மாட்டாரே, பற்றாத நீரூற்று போல இருப்பார், பழமிக்க தேசத்தை போல இருப்பார், பற்றாத நீரூற்று போல இருப்பார், பழமிக்க தேசத்தை போல இருப்பார்.
கர்த்தர் நல்லவர், ஏற்ற காலம் செய்து முடிப்பார். ஆமென். வாக்குத்தத்தம் கர்த்தர் நல்லவர், ஏற்ற காலம் செய்து முடிப்பார். சொல்லுமா? பொய் சொல்ல மாட்டாரே, இஸ்ரவேலின் தேவன் ஜெயபலமானவர், பொய் சொல்ல மாட்டாரே. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, வாக்குமாற மனிதன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, வாக்குமாற மனிதன் அல்ல. உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், சத்தியம் ஜீவனும் அவர் வழியே. உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், சத்தியமும் ஜீவனும் அவர் வழியே. இயேசு பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டாரே. இஸ்ரவேலின் தேவன் ஜெயபலமானவர், அவர் பக்கத்தில் சொல்லுங்க, அவர் பொய் சொல்ல மாட்டார். வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர். அவர் ஒரு மனுஷன் அல்ல பொய் சொல்வது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணார்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு இந்த ஆண்டுல என்ன வாக்கு கொடுத்தார், இதுவரைக்கும் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தார், இதுவரை எதெல்லாம் நிறைவேறாமல் இருந்து நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒருபோதும் மறந்து போய்விடல. நிச்சயமாய் நடத்துவார், வாழ்க்கையில நிச்சயமாய் அது நடக்கும். ஆமென், ஆமென், நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் ஆமென், அல்லேலூயா. என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். உங்க பிள்ளையை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்காருல்ல, உங்க திருமணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்ல, வேலையை குறித்து சொல்லியிருக்கிறார்ல, உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்ல, படிப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்ல. இந்த சொன்னதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அசட்டையாக இருப்பதல்ல. அவர் எப்படி செய்வார்? என்னைக்காக செய்யட்டும். அவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்து முடிப்பார். செய்யட்டும், செய்யட்டும். எது ஏற்ற காலம் சொன்னா, எப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்களோ அதான் ஏற்ற காலம். நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் செய்வார். தானியேல் புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தானியேலே நீ ஜெபம் செய்ய தொடங்கின போதே வாசிங்க, கட்டளை ஒடுக்கப்பட்டது. அப்போ நீங்க எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது என்ன செய்யப்படும்? உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் நிச்சயமா உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்ப கேட்பா, எப்ப கேட்பா, இப்ப கேட்டுவாளா, இப்ப கேட்டுவாளான்னு சொல்லி. வேலையா ஆண்டவர் என்ன செய்யறா? நீங்க ஜெபிக்க உட்காரும் போதெல்லாம் ஆண்டவர் உங்க வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? இப்ப கேட்க மாட்டாளா, இப்ப கேட்க சொல்லிட மாட்டாளா, இப்ப சொல்லிட மாட்டாளா, இப்ப கேட்க மாட்டாளான்னு சொல்லி உங்களுக்கான பரிசுகளை கையில வைத்துக் கொண்டாலும் உங்கள் வாயை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம அடுத்தவர் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாம என்ன செய்யறோம்? அடுத்தவர் அவன் சொல்ல மாட்டானா, இவன் சொல்ல மாட்டானா, இவன் கொடுக்க மாட்டானா, அவன் கொடுக்க மாட்டானா, அவர் கொடுக்க மாட்டானா, இவர் கொடுக்க மாட்டானா, அடுத்தவர் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவன் திறக்க மாட்டாளா வாய, இவ சொல்ல மாட்டாளா, இவ கேட்க மாட்டாளா, கேட்டா இப்ப நான் கொடுத்துருவேனே. அதான் சொல்றாங்க, சும்மா வாய பார்த்துட்டே இருப்பாருங்க, வாய பார்த்துட்டே இருக்காங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்க வாக்குப்படி நாம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கு. அவருக்கு பேர் வந்து ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. சில சமயம் நமக்கு சந்தேகம், அதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு ஜெபிக்கணும்? கொடுப்பேன்னு சொல்லிட்டாருல, அவன் கொடுத்துதானே தீர்வாரு, அப்புறம் எதுக்காக ஜெபிக்கணும்? ஜெபிக்கணும்னு அவரே தான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணு, நான் கொடுப்பேன். ஆனாலும் அந்த விருப்பம், அந்த வாஞ்சை, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பமும் வாஞ்சையும் உங்ககிட்ட இருக்குதா? நீ அதை விரும்புறியா? உன் மன விருப்பத்தின் படி எல்லாம் உனக்கு
செய்யப்படும். சங்கீதக்காரன் சொல்றான் 20 வாசிக்கிறோம், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்யப்படும். உன் மனசுல என்ன இருக்குது அப்படின்றதுல ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறார். கேட்கணும். என் பிள்ளை என்கிட்ட கேட்டுச்சு, 4 பிள்ளைங்க இருக்குது, எந்த பிள்ளை கேட்குதோ அந்த பிள்ளைதான் வாயுள்ள பிள்ளை விளைத்துக் கொள்ளும். எது கேட்குதோ அதுதான். அப்ப ஆண்டவரிடத்தில் நான் கேட்கின்ற பொழுது கர்த்தர் எனக்கு எல்லா தேவைகளையும் என்ன செய்து கொடுக்கிறார், செய்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பாப்போம், அவரா பாஸ்டரா பார்த்து கூப்பிட்டு சொன்னாரா பாப்போம். பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னா செய்வோம், இல்லன்னா பேசாம இருப்போம். இல்ல நான் செய்யறேன், நான் கேட்கிறேன், ஆண்டவரே நாங்க கேட்கிறோம், நீங்க கொடுங்க. இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள், ஒரு சில நபர்களை வேதத்துல உங்களுக்கு காட்டிட்டு ஏன் செபிக்கிறோம், என்ன செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய வருவேன். அதுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க வருவேன். வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திருப்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, பாபிலோனுக்கு 70 ஆண்டுகள் கிமு 605ஆம் ஆண்டுல சிறை பிடிக்கப்பட்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 605 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசியா மன்னனுடைய காலத்துல சிறை பிடிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறையிருப்பாக பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள். 70 வருஷம் இருக்கணும்னு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த 70 வருஷம் நீங்க அங்க போய் அந்த பாபிலோன்ல அடிமைத்தனமாக இருக்கணும், அடிமைகளாக இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். அதே எரேமியா மூலம் சொல்றாரு, 70 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வந்து என்ன செய்வேன், இங்க சேர்ப்பேன். நீங்க போய் மதுரையில போய் ஒரு 10 வருஷம் இருக்கணும். இருந்த பின்னாடி திரும்ப பாண்டிச்சேரிக்கு என்ன செஞ்சிருவேன், கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. நான் என்ன செய்வேன், மதுரையில வழியில அவர் சொல்லிட்டா நடந்தே தீரும். 10 வருஷம் நான் போயிருந்தேன். நான் போயிட்டு நான் பேசாம இருக்கலாம், எப்படினாலும் 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் பாண்டிச்சேரிக்கு வரத்தான் போறேன். நான் 10 வருஷம் பேசாம இருக்கலாம்ல. நான் ஜெபிக்கணுமா, நான் ஜெபிக்கணுமா, ஆண்டவரே என்ன திரும்ப பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போங்க, ஆண்டவரே திரும்ப பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போங்க, நான் ஜெபிக்கணுமா? நான் ஜெபிச்சாலும் ஜெபிக்கலாம் கொண்டு போறாரு தானே. ஆனா தேவன் அப்படி நினைக்கல. நான் திரும்ப உனக்கு கொண்டு வருவதற்காக நீ கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நீ கண்டிப்பா ஜெபிக்கணும். அப்ப சொல்றாரு பாருங்க, உங்க நல் வார்த்தை நிறைவேறப்பட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லிட்டாரு. திரும்ப கொண்டு வருவேன் சொல்லிட்டாரு. ஆனா தானியேல் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, எடுத்து பாருங்க, வாசிங்க. 2வது வசனம், தானியேலாகிய நான் வாசிக்கிறேன். நான் எருசலேமின் வாக்கடிப்புகள் நிறைவேறி தீர்மானம் 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தேன். கவனிங்க, தானியேல் என்ன செய்யலாம், 70 வருஷங்கள் கழித்து ஆண்டவர் திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போறார். ஆனாலும் தானியேல் ஜெபம் பண்ணினார், உபவாசித்து கர்த்தரை நோக்கி பாவ அறிக்கை செய்து ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும், அதுக்கு என்ன சொல்றது, நான் உபவாசம் பண்ணி நெட்டுடுத்து. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணத்தான் போகிறாரு. உங்களை பெருக செய்கிற தேவன் எல்லாவற்றிலும் பெருக செய்வார். திருமணமாகி குழந்தை
ஆண்டவர் குழந்தை கொடுத்து மந்தையை பெருக செய்வார். வேலை இல்லாம இருக்கிறீங்களா, வேலையை கொடுத்து பெருக செய்வார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆனால் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் விசுவசிக்கிறேன், நம்புறேன், அதை எனக்கு நீங்க செய்து கொடுங்க என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தானியேல் என்ன செய்றாரு? 70 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இந்த தானியேலும் இந்த 70 சிறையில் கொண்டு போகப்பட்டவர் தான். ஆனா அரச அரண்மனையில அவருக்கு என்ன வேலை கிடைச்சிருச்சு. அங்க அரச அரண்மனையில இருக்கிறாரு. 70 வருஷங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, முடிய போகுது. புத்தகத்திலிருந்து வாசிக்க எரேமியாவின் புத்தகத்திலிருந்து வாசிக்கிறாரு. அந்த 29:10 அவர் வாசிக்கிறாரு. வாசிக்கிற போது 70 வருஷம் முடிஞ்ச உடனே நான் உங்களை திரும்பவும் தேசத்துக்கு கொண்டு வருவேன் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பா எப்படி 70 வருஷம் முடிஞ்ச உடனே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல. அவர் என்ன செய்யறாரு? அந்த நேரம் நான் ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவையா? ஆக நான் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருந்தாலும், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். தானியேல் கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கிறோமே, அவர் என்ன சொல்ற? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது என்ன கற்றுக் கொடுத்தார்? மத்தேயு 6:10 வசனம் வாசிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சரி, இப்படி நாம ஜெபம் பண்ணல, பரலோக ராஜ்யம் கீழே வராம இருந்துருமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை இல்லாமல் போயிருமா? இயேசுமா வரவே மாட்டாரா? நான் ஜெபிச்சாதான் வருவாரா? வருவார். எப்படி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு என்ன செய்வது? வரத்தான் போகுது. ஆனாலும் நான் ஜெபிப்பதை தேவன் விரும்புகிறார். புரியுதுங்களா? ஏன் சொன்னா, நான் ஜெபிக்கின்ற பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே எனக்கு பாரம் இருக்குதா, எனக்கு விருப்பம் இருக்குதா, விருப்பம் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். நல்ல ஒரு அருமையான ஒரு பொருள், ஒரு என்னது டூ வீலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டூ வீலர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது வீடு வச்சுக்கோங்க, இந்த வீட்டை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு நான் வீடு தான் கொடுப்பாங்க சொல்லி பேசாம இருந்தேன்னு சொன்னா அது அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நான் மறுக்க பேச சொல்லிட்டீங்களா? எனக்கு விருப்பம் இல்லாத பொருளை நான் என்ன செய்ய மாட்டேன், அதிகமா ஆர்வம் காட்ட மாட்டேன். எனக்கு விருப்பம் இருந்ததுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அது மேல ஒரு ஆர்வம் காட்டுவேன். சீக்கிரம் வாங்கி கொடுங்கப்பா, சீக்கிரம் வாங்கி கொடுங்கப்பா, வாங்கி கொடுங்கப்பா. அப்ப நான் கேட்கும் போது, எங்க அப்பாட்ட கேட்கும் போது எனக்கு அந்த விருப்பம் இருக்கிறது, எந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை தேவன் என்ன செய்வாரு? தெரிந்து கொள்கிறார். நீங்கள் அப்படித்தாங்க. திரும்ப 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 கேட்டா என்ன செய்வாங்க? நியாயாதிபதி திரும்ப திரும்ப கேட்டா என்ன செய்வாரு? கொடுத்துருவாரு. அதனால ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன செய்யறேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறோம், அது நிச்சயமாக செய்வார். நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ தானியேல் ஜெபத்தை எடுத்துட்டீங்கன்னா, இப்ப 70 ஆண்டுகள் முடிஞ்சு அப்ப வரும்போது நீ விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னது, அதை விட 70 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல சம்மதிக்க வைக்கிற ஜெபம் இல்ல, அதை என்ன செய்ய ஜெபத்தோடு இணைந்து அதை பெற்றுக்கொள்ளுவதை காட்டுகிற ஒரு ஆர்வத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. இரண்டாவது ஒரு ஆள் சொல்றேன் நாங்க, வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் வாசிக்கிறேன். அநேக நாள் சென்று, எடுத்துட்டீங்களா? 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். இன்னைக்கு பார்க்கிற ஒரே வெயிலா இருக்குது, கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சா இருக்கும், கொஞ்சம் கூலா இருக்குன்னு பார்க்கணும்.
எப்படியும் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவார். எப்படி மழை பெய்யாமலா போயிருக்குது, பெய்ய பண்ணுவார்ன்றது என்னைக்கு பெய்யுமா? ஆண்டவரே நீங்க வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் மழை என்ன செஞ்சுங்க எனக்கு பெய்யுங்க சொல்லி நான் ஆண்டவர் கேட்கும் போது என்ன செய்வாரு? எலியா சொல்ற, எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் சொல்லிட்டாரு. அதே போல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 48 வசனத்துல இருக்கு. 1 ராஜாக்கள் 18:42 ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்கால் பட குனிந்து. 1ஆவது வசனத்துல நான் மலையை கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. 42வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் எலியா ஜெபம் பண்ணுகிறான். எலியாவுக்கு தெரியாது, நான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னா செய்கிறவர். எப்படி மழை வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கலாம்ல? இல்ல, அவன் அதற்காக என்ன செய்யலாம்? எப்படி பாருங்க, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து. யாக்கோபுல நம்ம வாசிப்போம் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவனும் ஜெபம். ஆக ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாக்குப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் ஆண்டவரே சொன்னா நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. ஏன் விண்ணப்பம் பண்ணுங்கன்னா ஆண்டவரை மாத்துறதுக்கு இல்ல, அது சீக்கிரமாய் நம்மோடு நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவை வெளிப்படுத்துவதற்காக. அதனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனுடைய மகிமையை நமக்கு என்ன செய்கிறது? ஒரு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவருடைய மகிமை வெளிப்படுத்தும். நம்ம கேட்பாங்களா, இது இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா? இவன் செய்த பாவம் இல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக. ஆண்டவருடைய மகிமை நீங்க பார்க்கணும், ஆண்டவருடைய கிரியை நீங்க பார்க்கணும், அவருடைய செயலை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ ஜெபிக்கிறதுனால மந்தையை என்ன செய்வாரு? பெருகிறது போல நம்மை பெருக பண்ணுவார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 120 பேர் என்ன செஞ்சாங்க? மேல்மாடி அறையில இருந்து 120 பேர் தான் 120 பேர் தான் ஜெபிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அந்த ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மந்தை பெருக்க எப்படி 3000 பேரை வச்சுக்குள்ளாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 2 வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை. தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆனா நான் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிப்பதனாலே மந்தை பெருகுவது போல பெருக்கத்தை கொடுப்பார், சேமத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாவற்றையும் கேட்பேன், நான் மன்னிப்பேன், நான் தேசத்தை சுகமாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்வாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது நடந்துடும். நிச்சயமாக உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிதான் ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு விசுவாசம், வாக்குத்தத்தத்தை சொன்னோம்னா அதோட வார்த்தை சொன்னோம்னா அது என்ன செய்யும்? அது நிச்சயமாக நடக்கும். நாம நம்புறோம். நம்புறீங்க தானே? நம்புறீங்களா? வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அது நடக்கும். நம்புறீங்களா? நம்பணும். நம்புவதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறது மாத்திரமல்ல, அதன் மேல நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய உற்சாகத்தையும் உங்களுடைய வாஞ்சையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களா? எப்படி வெளிப்படுத்துவீங்க? அதை ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இல்லையா?